பிரியமான பிள்ளைகளே, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் 60 வயசுக்கு மேலே தான் வந்திருக்குது. எல்லாருக்கும் 60 வயசா? இல்லை, வயசு கம்மி தானே? ஐயோ, அதுக்குன்னு அவ்வளோ கோபம். சும்மா சொன்னால் தவ காலத்தில் ஏதாவது அமைதியாக இருக்கிறீங்களா, பொறுமையாக இருக்கிறீங்கன்னா எங்களை பார்த்து வயசாக நான் பண்ணுறேன் அப்படி இருக்கத்தான் செய்யும். ஆக பிரியமான பிள்ளைகளே, இந்த முதல்ல தவ காலம் என்பது என்ன, அதில் நம்ம என்ன செய்யணும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது இல்லையா? இருந்தாலும் சொல்கிறேன், இது 5 நாளில் திருந்துறவனுங்கிறான், 1 நாளில் திருந்துறவனும் இருக்கிறான். ஆகவே ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் திருந்துனா கூட உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அதனால் நான் இன்னைக்கு திருந்திடணும்டா, இந்த எம்ஐராஜ் ஃபாதர் தியானத்தில் வந்து நான் திருந்திடணும், அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுவீங்கன்னு நினச்சா என்ன மாதிரி கேன சாமியார் வேறு யாரும் கிடையாது. புரிதா? 2000 வருஷமாக திருந்தாத நம்மளா திருந்திட்டு போகிறோம். ஒரு சின்ன இது ரிஃப்ளாக்ஷன், அவ்வளோதான். என்ன ஆக ஏற்கனவே நிறைய பேர் சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க. உங்களெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ நீங்களே சிலுவை சுமந்து போன மாதிரியும், ரத்த வேர்த்த மாதிரியும், யார் மூஞ்சி தொடச்ச மாதிரியும், அப்படியே ஒரே ஃபீலிங்ஸாக இருக்கிறீங்க. கொஞ்சம் சிரிங்க பார்ப்போம். இதுதான் தவக்காலம். என்ன ரொம்ப சீரியஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா எத்தனை பேரை தான் நான் அடக்கம் பண்ணுறது. அதில் பக்கத்தில் கை கொடுத்துக்க பார்ப்போம். பக்கத்தில் கை கொடுத்துக்க. யார் யார் வந்திருக்கான்னு பார்த்துக்க. அப்படியே சான்ஸு பார்த்துக்கிட்டியா? இப்போ கண்ணை மூடணும். இப்போ கண்ணை முடிக்கணும். ஏன்னா கண் தான் உடம்புல ரொம்ப அபாயகரமான ஒரு உறுப்பு. பாரி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த 2 கொலை விழுந்துச்சுன்னு அர்த்தம். இங்கே பாரின்னீங்கன்னா முடிஞ்சது, 2 பேரும் செத்தான்னு அர்த்தம். அதனால் அந்த கண்ணுக்கு அவ்வளோ பவர் உண்டு. யாராவது ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு போனால் பார்த்தியா முடிஞ்சு போச்சு, அது பக்கத்து தெருவில் விழுந்து கிடக்கும் இல்லையா? அந்த மாதிரி. அதனால் கண்ணை மூடிக்குங்க. கண்ணை மூடிக்கிட்டு, கண்ணை மூடலைன்னா நானே நேராக வந்து கண்ணை குத்திடுவேன். அது நீ வேறு ஆளுக்கிட்ட வச்சுக்கணும், என்கிட்ட வச்சுக்கூடாது. கண்ணை மூடு. கண்ணை மூடணுன்னா டப்புன்னு மூடணும். புருஷன் பேச்சு கேட்காதெல்லாம் ப்ரேயருக்கு வரக்கூடாது. அப்போ தான் நீ சாமியார் பேச்சு கேட்ப. அப்போ கூட திறந்து வச்சுக்கிறேன்னா உன்னை இயேசுநாதர் நேராக வந்தால் கூட காப்பாற்ற முடியாது. அருளாலையும் காப்பாற்ற முடியாது, கருணாலயமும் காப்பாற்ற முடியாது, கிருபாலயாவும் காப்பாற்ற முடியாது. கண்ணை மூடிக்க, நல்லா மூடிக்க. நீ செத்துட்டேன்னு நினச்சிக்க. ஏன் சிரிக்கிறீங்க? அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அந்த இயேசுநாதருடைய அந்த சிலுவையை மட்டும் பாருங்களேன். ஒரு சிலுவை, அதில் இயேசுவனுடைய தலை சாய்ந்து இருக்கிறது. கை காலெல்லாம் எலும்பெல்லாம் கொஞ்சம் ஒடிஞ்சி அது அப்படியே கிழிச்சு, அந்த எலும்புலேயே நிறைய வெட்டு காயங்கள். இந்த சதை ஒரு பக்கம் தொங்குது, எலும்பு ஒரு பக்கம், இந்த தலை ஒரு பக்கம், இந்த கை பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே ஆண்டவருடைய கை கீழே வருது. உடம்பெல்லாம் இரத்தமயம். அவங்க அம்மா பக்கத்தில் நிற்கிறாங்க. அந்த இடத்துல நீ நிற்கிற, உனக்கு எப்படி இருக்கும்? சரி, ஓ மகனை அந்த மாதிரி கொன்று அந்த மாதிரி சிலுவையில் ஏற்றி பல பேர் கேலியும் கிண்டலும் பண்ணால் எப்படி இருக்கும்? உனக்கு என்ன அவ்வளோ பெரிய கஷ்டத்தை கடவுள் கொடுத்துட்டார். அந்த தாயினுடைய வேதனை, வாழ்க வாழ்கன்னு நம்ம பாடுறோம். பட் அந்த அம்மா பட்ட வேதனையில் ஒரு சில கண்ணீராவது நம்ம விட்டு ஆகணும். கதறார் இயேசு. அந்த பெண்ணால் என்ன செய்ய முடியும்? அவ்வளோ உயரத்தில் சிலுவை, 33 வயசு பையன் எப்படி இருப்பான்? இந்த அம்மாவால் அந்த வெயிட்டை தாங்க முடியுமா? அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்குது. யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை. யாரையோ பார்த்து கேட்குது, உனக்கெல்லாம் சுகம் கொடுத்தார்ல என் மகன், என் நிலைமையை பார்த்தியா? உன்னை ஆசீர்வச்சார்ல, அவர் நிலைமையை பார்த்தியா? உனக்காக ரத்த வேர்வை சிந்துறார, அவர் பார்த்தியா? ஏண்டா அப்படி அடிச்சு போட்டீங்க என் பிள்ளைய? என்ன துரோகண்டாக உங்களுக்கு பண்ணாங்க? ஏன்னா என்னையே அனாதி ஆக்கிட்டீங்களடா. ஏற்கனவே என் கணவர் இல்லை, இந்த ஒரு பிள்ளைய நம்பி தான் இருந்தேன், அதையும் தூக்கி தொங்க விட்டீங்களடா பாவிகளா அப்படின்னு மாரில் அடிச்சு அவ அன்னை மரியாள் அழுகிறாள், துடிக்கிறாள், கதறுகிறாள். ஆறுதல் சொல்ல யாருமே கிடையாது. நீ இருந்தாலும் அங்கே ஆறுதல் சொல்லியிருக்க முடியாது. அவ்வளவு பயந்து எல்லாரும் ஓடிட்டாங்க.
தனிமையில் இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். தாயும் செய்யும் தனிமையாக இருக்கு. யாருக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த கண்ணீரோடு இயேசுவை நோக்கி பார்ப்போம். சிலுவையில் தொங்கும் இயேசுவை கண்டு இதயம் உருகாதோ, எந்தன் நெஞ்சம் கரையாதோ. சிலுவையில் தொங்கும் இயேசுவை கண்டு இதயம் உருகாதோ, எந்தன் நெஞ்சம் கரையாதோ. என்ன கொடுமை, என்ன வாதை, உன் உடம்பு தாங்கலையோ. அழுது புலம்பிய கடவுள், அழுது புலம்பிய கடவுள், என்றும் என்னை மன்னிப்பாயோ. எம் கூரை தீர்க்கவே மரித்தாயோ. சிலுவையில் தொங்கும் இயேசுவை கண்டு இதயம் உருகாதோ, எந்தன் நெஞ்சம் கரையாதோ. சிலுவை சுமை தாங்காமல் இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்தாயோ. சிலுவையில் தொங்கிய கடவுள், சிலுவையில் தொங்கிய கடவுள், உம் அன்பு என்றும் உயர்ந்ததன்றோ. சிலுவை சொல்லும் பாடமன்றோ. சிலுவையில் தொங்கும் இயேசுவை கண்டு இதயம் உருகாதோ, எந்தன் நெஞ்சம் கரையாதோ. என்ன கொடுமை, என்ன வாதை, உன் உடம்பு தாங்கலையோ. அழுது புலம்பிய கடவுள், அழுது புலம்பிய கடவுள், என்றும் என்னை மன்னிப்பாயோ. எம் கூரை தீர்க்கவே மரித்தாயோ. சிலுவையில் தொங்கும் இயேசுவை கண்டு இதயம் உருகாதோ, எந்தன் நெஞ்சம் கரையாதோ. இயேசு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். ஆறுதல் சொல்லக்கூட ஆட்கள் இல்லை. எதையோ யாருக்காகவோ செய்த இயேசு எதையும் யாரும் செய்ய முன்வராததனால் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இது தவக்காலம். நீ யாருடைய கண்ணீரை எப்பொழுது துடைத்திருக்கிறாய்? யாருக்கு ஆறுதலாக நின்றிருக்கிறாய்? எனக்கு நீ ஆறுதல் சொல்ல. ஆண்டவருக்கு ஆறுதல் வேணுமா? ஆனால் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் உனக்கு இருக்கிறதா? ஒரு வலிமை உனக்கு இருக்கிறதா? ஒரு தகுதி இருக்கிறதா?
இயேசுவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா உன்னால? நான் பார்த்துக்கிறேன் இயேசுவே. அழதான் தெரியும், கதறதான் தெரியும், கண்ணீர் வடிக்கதான், நான் இருக்கிறேன். இயேசு சொன்னார், சின்னஞ்சிறிய என் சகோதரர்களுக்கு இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று தானே சொன்னார். ஆக யாருக்கு நீ என்ன செய்திருக்கிறாய், அது இயேசுவுக்கு ஆறுதலாக அமைதியாக போய் சேரட்டும். அவரை பார்த்து கண்ணீர் வடிச்சு பிரயோஜனம் இல்லை. என் ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும் இதுவும் கடந்து போகும் என்று. வாழ்க்கையாதான் எல்லாம் கடந்து போகும், எதுவும் அதே இடத்துல நிற்காது. அது மகிழ்ச்சியோ வேதனையோ வருத்தமோ கண்ணீரோ கவலையோ ஆனந்தமோ பெருமகிழ்ச்சியோ எல்லாம் கடந்து போகும். Everything will pass by. Nothing is stable, nothing is static. Everything will go away. எல்லாம் மாறும், இயேசுவுக்கு தெரியும். ஆனா அந்த மாறுகிற நேரத்தில் வருகிற அந்த வேதனையிலே வருத்தத்திலே துக்கத்தில் யாருக்கு என்ன ஆறுதலை நீ சொல்லி இருக்கிறாய்? அதான் இந்த தவக்காலம். அதை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலும். சரி, கண்ணெல்லாம் தொடச்சிங்க, கண்ணை தொடச்சிங்க. அப்படி கண்ணை அப்படி தொடச்சி பக்கத்தில் இருக்கிறவங்களோட பொத்துன போட்டுரு. ஒன்றும் இல்லை மக்களை, ஆண்டவர் இன்னைக்கு மிக அழகாக சொல்லுகிறார். இந்த மாதிரி நம்ம இயேசுநாதரை பார்த்து அழறது ரொம்ப ஈஸி. இயேசு மிக அழகாக ஒரே இடத்துல சொல்லிடுவார், நச்செல்லாம் சொல்லுவார். இந்த பார், எனக்காக அழாத. இப்போ சாயந்தரம் பிரேயர் முடித்து வீட்டுக்கு போகல செல்வி, போகல, அங்கே அப்படி முதுகுமலையே உங்கள் வீட்டுக்காரர் குத்துவார். ஏன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு வேலையும் செய்யாமல் வீட்டுக்கு போனல, நொங்கு நொங்குன்னு குத்தும் போது பிரைஸ் அலாட் பிரைஸ் அலாட் பிரைஸ் அலாட் அப்படின்னு குனிஞ்சு வாங்கினேன்னு வச்சுக்கா, அது ஓகே. ஆகவே எல்லாருக்கும் இலகிய மனசுன்னு தெரியுது. எல்லாரும் கண்ணீரை துடைக்கிறத பார்த்தா, ஆத்தாடி அந்த சாமியாரியை அழ வச்சுட்டாண்டி, நான் எதுக்குமே கரைய மாட்டேன், என்ன கரைச்சிட்டான்ல, அதெல்லாம் கரையெல்லாம் நான் சொல்ல. ஆக இந்த நல்ல நாளில் இயேசு நாதருடைய அந்த பாடுகளை பற்றி தியானிக்கிறத அப்படி தள்ளி வச்சுட்டு நம்மளை பற்றி தியானிப்போம். தவக்காலம்னா என்ன? முடிய போகுது, இன்னும் 2 வாரத்தில் முடிச்சிடும். என்ன இருந்தாலும் இந்த கேள்வியை கேட்போம். எத்தனை பேருக்கு உங்கள் பங்குல தியானங்கள் நடத்தியிருப்பாங்க, ஆராதனைகளும் அந்த மாதிரியா இன்சனை சிலுவப்பாத, அந்த அன்பிய சிலுவப்பாத, இந்த வின்சென்ட் பால் சிலுவப்பாத, அந்த மகளிர் குழு, சுய உதவி குழு, அந்த குழு இந்த குழு, எதுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லையோ வீட்டில், அது எல்லாம் போய் இந்த 40 நாள் அந்த கோயிலில் போய் உக்காந்துக்கிட்டு அது பாடுறது பாட்டை கேட்கணுமே. நான் பாம்பேயில் தேமிப்படான ஒரு பங்கில் இருந்தேன். கரெக்டாக 2:30க்கு கண்ணு அசந்து போவோம், தூங்கலான்னு கண்ணை மூடுவேன். இந்த கோயிலும் சாமியார் பங்களாவும் ஒட்டி இருக்கும். கோயிலில் என்ன சத்தம் போட்டாலும் என் ஜன்னல் வழியாக எனக்கு கேட்கும். இது எல்லாம் சேர்ந்து அந்த நேரத்தில் எங்கு போகிறீர் நான் சொல்ல முடியுமா? தூங்க போகிறீர் சொல்ல முடியுமா? இதெல்லாம் சேர்ந்தாங்க. இந்த மரியாயன் சேனல் ஒரு சைடில் இழுக்கும், தெரியும்ல? ஏன்னா இழுத்துக்கிட்டு இருக்கிறது தான் மரியாயன் சேனல் இருக்கும் இல்லையா? அது நடந்து வரும்போதே அட்ஜஸ்ட் மாதிரியே முடிச்சிடும். நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம், இளமையானவர்கள்லாம் சேரணும் அதில். எல்லாம் அந்த வயசானவங்களும் இருக்கிறாங்க. அதான் எனக்கு பாவம் ஆகும் இல்லையா? அதுங்கெல்லாம் வீடு சந்திக்க போய் அது திரும்ப வராமல் இருந்தால் என்ன பண்ணுறது? வீடுக்கு சந்திக்க 2 ஸ்டெப்பு ஏறு வண்டியா ஏறி போச்சோ, ஐயோ சாவை பார்க்க போய் செத்துட்டு வந்த கதையாகிடும். ஆக இதெல்லாம் எதுக்கு? அதனால் அந்த 2:30 மணிக்கு இதுக்கெல்லாம் சேர்ந்து பாடும்பாரு. 2 சாமியாரும் வெளியே வந்து உட்காந்துக்கும், சிலுவை பாதை முடிகிற வரைக்கும். அது பாடி முடிக்கிற வரைக்கும் 2 பேரும் என்ன கொடுமை, என்ன வாதை, என் தூக்கம், அவ்வளோதான். பாடி முடிகிற வரைக்கும் எங்களுக்கு 2 பேருக்கும் ஒப்பாரி தான். அவன் மூஞ்சி நான் பார்ப்பேன், என் மூஞ்சி. உண்மையானுமே அந்த இடத்துல சிலுவை பாதை செஞ்சது நானா அவங்களா? இப்போ சொல்லுங்க யாரு? அதே தான்.
இதை அதுங்கிட்ட சொன்னாக்கா, ஏன் 40 நாள் அப்படி இருங்களேன் என்னப்பா எல்லாம். இதுங்கெல்லாம் ஒப்பாரி பாடி இருந்தா, இல்லை இதுங்கெல்லாம் தாலாட்டு பாடி இருந்தா குழந்தை வயிற்றுலே செத்துருக்கும். அப்படித்தான் நினச்சிக்குவேன். ஆக இந்த தவக்காலம் நம்மளை அழ வைக்கிறதுக்காகலாம் கிடையாது. இட்ஸ் a மாஸ்டர் மெடிக்கல் செக்கப், ஹெல்த் செக்கப். என்ன செக்கப்? ஹெல்த் செக்கப் இல்லையா? சில பேருக்கு இப்படி இழுத்த உடனே போகும்ல, டாக்டர் இப்படியே இழுக்குதா, அந்த கையால் தான் நிறைய வேலை செஞ்சுருப்பேன், அதனால தான். அப்புறம் இப்படி இழுக்குது, அப்புறம் நுரையீரல் வலிக்குது, கிட்னி போச்சு, சட்னி போச்சு, தேங்காய் சட்னி இருக்குது, எல்லாம் போய் டாக்டர்கிட்ட சொல்லிக்கிட்டு கிடப்பீங்க. இது இந்த டாக்டர் அதுக்கு தான் கூப்பிடுறாரு. வருஷம் ஃபுல்லாக வேகமாக போகிறல்ல, இல்லை காலையில் பரபரப்பாக இருக்கும். பாரு மருமகளை பாரு, உன்னுடைய மகனை பாரு, காலையில் அப்படியே 12 மணி வரைக்கும் தூங்க மாட்டான். இந்த 4:30-5 மணிக்கு அவன் படுத்துகிற பாட்டில் தூங்கினுக்கிற அம்மா அப்பா எல்லாம் ஏஞ்சி என்னமோ பண்ணுறான் என் பையன் நடுநிசி நேரத்தில். 4:30 மணிக்கு ஏஞ்சி கிளம்புவோம். பரபரப்பு, எல்லாம் ஒரே வேகம் இல்லையா? நிறைய எப்போ ஹார்ட் அட்டாக் வரும்? வந்தவங்களை போய் கேளுங்கன்றிய. எனக்கும் வரல, அதான் உங்களை கேட்குறேன். உங்களை யாருக்காவது வந்திருக்குமே? வரல, சாரி, அது ஆர்ட் இருக்கிறவங்களுக்கு தான் வரும். ஆக வரும். ஆக எல்லா ஹார்ட் அட்டாக்கு, அப்புறம் வேற என்ன அட்டாக்கு, எல்லா அட்டாக்கு. இந்த அட்டாக்கெல்லாம் வராமல் இருக்கணும்னா ஸ்லோ, மெதுவாக போ வாழ்க்கையில். நிறைய பேர் இப்போ அருளாலயம் அந்த ஆட்டோவில் இறங்கி வரும்போது எதுக்கு அவ்வளோ வேகம்? உன் கால் ஒரு தடவை இழுக்குது இல்லை? நான் பார்த்துன்னு தான் இருந்தேன் இங்கே நின்றுக்கிட்டு. 2 கால் இழுக்குது, ஒரு சைடு இப்படி இழுக்குது. எதுக்கு அவ்வளோ வேகமாக வர? வந்துட்டல்ல, அப்போ தான் சுறுசுறுப்பாக காமிக்கிறது. அப்படி அப்படியே வேகமாக எதுக்கு? வா, மெதுவா வா, மெதுவா வா. இன்னைக்கு ஃபுல்லாக ப்ரேயர் தான். ஐயோ எரிக்க ப்ரேயரை விட்டுட்டேனே, நீ நான் எதுக்கு மதில நீ விடு. வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டும் எரிக்கோ வந்து போவோம். கால்மதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். நீ எதெல்லாம் கஷ்டத்துக்கு மேல காலை வைக்கிறியோ அதெல்லாம் எரிக்கோ சுவர். எரிக்கோனா என்ன? அது பெரிய மதில் சுவர். எரிக்கோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு பாடுப்பா அந்த பாட்டை. இரு, நீ பாடாத, அப்புறம் நான் ஒன்று 1 மணி நேரம் பேச முடியாது. இங்கே படுத்துட்டுனா அப்புறம் வம்பு. அது ஏறிக்கோ, ஏறிக்கோ. நீ பாடுறதோன்னா பஸ்ஸில் ஏறிக்கோ, ஏறிக்கோ, லாரியில் ஏறிக்கோ, ஏறின உடனே பொத்துன்னு விழுந்துரு. அது அந்த பாட்டு நான் பாடல. இது எரிக்கோ வேற, மதில் சுவர் பாட்டு. நல்லா கைத்தட்டி அந்த பாட்டை பாடிட்டோம். அது மட்டும் 1 2 3 4. எரிக்கோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். சத்தமா. எரிக்கோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். பழங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஓகே, அதான் எரிக்கோ. எரிக்கோன்றது ஒவ்வொரு செகண்டும் நம்மளுடைய அனுபவமா மாறணும். பெரிய மதில் சுவர், அதை யாரு கடந்தது? அதை யாரு இடிச்சா? ஆண்டவர் இடிச்சாரு. எல்லாத்துக்கும் ஒரே பதில், ஆண்டவர். இயேசுநாதர். அது குருக்கள் உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு, நல்லா கவனே, குருக்கள், நீங்க ரொம்ப நினைக்க கூடாது குருக்களுக்கு சக்தி இல்லைன்னு. ஆம்ஸ் பத்தியா பார்க்கலையா? பார்க்குற மாதிரி ஆகுது, அது சப்பி போய் கிடக்குது. அதான் குருக்கள் அந்த பீடத்தை தூக்கிக்கிட்டு, அந்த ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டகை தூக்கிட்டு எரிக்கோ மதில சுத்தி 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 வந்தாங்க. சுத்தி வந்த ஒரு டேஷ் பத்தியா நான் சொல்ல,
எவ்வளோ பவர் சொன்னா நான் ஒரு மைக்கே சாய்ச்சிட்டேன் பத்தியா. ஆமாம், அது ஒரு பெரிய வெயிட்டு. ஆக போய் இடிச்ச உடனே அந்த மதில் விழுகிறது. இஸ்ராயல் மக்கள் அந்த மதில் சுவத்தை தாண்டி ஓடுறாங்க. இதான் வரலாறு. இட்ஸ் அன் ஹிஸ்டரி. நம்பணும், நம்பிதான் ஆகணும். இதே மாதிரிதான் யோர்தான் நதி, பயங்கரமா ஆழம், அதை கடக்க முடியல, பயப்படுறாங்க. ஆரோன் கூப்பிடுறாரு, பிரீஸ்ட் வாங்க, சாமியார்கள்லாம் வாங்க, தூக்குங்க உடன்படிக்கை பெட்டகத்தை. இப்போ சில இடத்துல பெரிய வெள்ளிக்கிழமை சாமியார் சிலுவையை தூக்கிட்டு போவார், பார்த்துருக்கீங்களா? எப்போ பார்த்துருப்பீங்க, சின்ன வயசில் பார்க்கறது இல்லையா? நான் கூட தூக்கியிருக்கேன். பாவி மக்கா, பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கிறீங்களா? பார்க்க தேவையில்லை, நீங்கள் தான் சிலுவை தான், அப்புறம் என்னத்தை பார்க்கறது? ஆக யோர்தான் நதியிலே கால் வைத்தவுடன் குருக்கள் யோர்தான் இரண்டாக பிளந்தது. படிங்க மக்களே, பைபிளை படிங்க. அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, அந்த பவர் வேணும்னா இந்த தவக்காலத்தை யூஸ் பண்ணிக்க. நீ ஒரு பவர்ஃபுல்லா பர்சனா மாறணும்னா, எந்த எரிக்கோ வந்தாலும் அது மேல கால் வச்சு, என்னது காலை வச்சு, அதுக்காக நைட்டே போயிட்டு உங்க வீட்டுக்கார மேல இது தாண்டி எனக்கு எரிக்கோ மேல காலை வச்சுட்டு அந்த ஆளு லபோ லபோன்னு கத்திடுவான். இவன் தாண்டி எனக்கு எரிக்கோ. சாமியார் கரெக்டாக தான் சொன்னார். பக்கத்தில் மாமியார் படுத்துருந்துச்சுன்னா எரிக்கோவுடைய கழுத்தில் வைக்கிறடி காலை, அதுக்கு அதை முடிஞ்சிடும். ஆக நமக்கு எரிக்கோன்றது எல்லாரும் எரிக்கோ தான், சின்ன சின்ன கடந்து போகணும். அதனால தான் நம்ம பாடுறோம், கடல் கடந்து சென்றாலும். ஐயோ ராசாத்திக்கல, கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். யாராவது இந்த பிரேயருக்கு வரும்போது யாராவது சொன்னாங்களா? போகும்போது விழுந்தாலும், பஸ் உனக்கு கிடைக்கிறாலும், நீ பஸ்ஸில் ஏறி உட்காந்து உன் சீட்டில் இருந்து பக்கத்தில் சீட்டில் தள்ளி விட்டாலும் உன்னோடு நான். உங்கள் வீட்டுக்காரர் சொல்லி அனுப்பிச்சாரா? உங்கள் வீட்டுக்காரர் சொல்லி அனுப்பிச்சாரா? நீ எங்கே போயிருக்கிற, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒன்றும் தெரியாது. பிரேயருக்கு போயிருக்கிறாளாம், வேலை கட்டவா. என் மனைவி பிரேயருக்கு போயிருக்கு, எனக்காக ஜெபிக்க போகுது, என் மனைவியினுடைய ஜெபத்தினால தான் என் குடும்பம் நல்லா இருக்குன்னு எந்த ஹஸ்பண்டாவது சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லியிருந்தா கை தூக்குப்பாங்க. என் மனைவியினுடைய ஜெபத்தால தான் என் குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னவங்க கை தூக்குங்க. அப்படியேப்பட்ட கணவர் சொன்னால் கணவரே கை தூக்குறாரு. மனைவி தானே நான் கேட்டேன், சொல்லுங்க. என் கணவர் சொல்லியிருக்கிறாரு, உன்னால தாண்டி நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், உன் ஜபத்தால தான். கை தூக்கு பார்ப்போம். கை தூக்கு. ஒன்று நான் சொல்ல மாட்டேன், கெட்ட வார்த்தை சொல்ல மாட்டேன். யாரும் சொல்லியா? அப்புறம் எதுக்கு ஜபத்துக்கு வந்தீங்க? ஆடா பாவி உன் ஜபத்தை உங்க வீட்டுக்காரே பாராட்டலன்னா அப்புறம் எதுக்கு வந்தீங்க? இதில் வந்திருக்கிறது பாதி பேர் அது சோக கதையை சொல்லி அது அமைதி பெறத்துக்கு தான் வந்திருக்கு. என் கை காலை இழுத்துக்கிட்டு போகுது, எனக்கு இங்கே இடம் மாறுது, என்ன முதல்ல காப்பாற்றுன்னு தான் வந்தீங்களா? ஆடா சுயநலவாதிகளா, உங்களுக்கு தியானம் கொடுக்கவானா இன்னொரு தியானத்தை கேன்சல் பண்ணிட்டு வந்தேன். நினைக்கும் போதே எரிக்கோ மதில தாண்டி வந்திருக்கிறேன். ஆக பிரியமான பிள்ளைகளை சொல்லணும், உன் வீட்டுக்கார உன் பிள்ளைங்களை சொல்ல வைக்கணும், உன் ஜெபந்தான் நம்மளை காக்குது அப்படின்னு சொல்லணும். இப்போ என்ன பார்த்து சொல்லியிருக்கிறாங்கல்ல, ஃபாதர் உங்கள் ஜெபந்தான் ஃபாதர் நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோம். நான் ஜெபிக்கிறேனோ இல்லையோ என்னை பார்த்து சொல்கிறேன், ஆனால் நீ ஜெபத்துக்கு தான் வந்திருக்கிறேன்னு வீட்டில் தெரியும். தெரிஞ்சு ஏன் சொல்லியிருக்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்களா? பாட்டு வருத்தமாக சொல்லுது. அவங்க சொல்கிறாங்க சொல்லலை, ஆனால் உனக்கு தெரியும் உன் ஜெபத்தால் உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அது ஓகே. சரி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை யார் யார் சாப்பிடல கை தூக்கு பார்ப்போம். யார் யார் ஃபாஸ்டிங் இருந்தீங்க கை தூக்க. காலையில் சாப்பிடாம இருக்கிறவங்களாம் கை தூக்க பார்ப்போம். என்ன தூக்கவே மாட்டேன்றீங்க? சிலது நல்லா டைட்டாக அடிச்சுட்டு வந்துருச்சு பொழுது இட்லியை. ஏன் கை தூக்கு பார்ப்போம். உங்களுக்கு விமோச்சனமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் நோன்பு இருக்கிற பொழுது உங்கள் நோன்பு பிறருக்கு தெரியாதவாறு பார்த்து கொள்ளுங்கள்.
நான் சொல்ல நான் ஆண்டவர் தான். நான் சொல்லுவேன் 1000 கை தூக்கு சொல்லுவேன், காலை தூக்கு சொல்லுவேன். அதுக்காக தூக்கிடுவேன் நீ? சே நம்ம மறைவாக செஞ்சதை நம்ம மறைவாக வச்சுக்கணும். இதை போய் பப்ளிக் போட்டு காட்டுறமே, விளம்பர உலகம் இது. நான் சாப்பிடல. அது வேற சிலது இங்கே கோயிலில் கூட வந்து உட்காந்துக்கிட்டு, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத மக்களை. சுறுசுறுப்பாக இருக்கணும், அப்படியே பப்ளியாக இருந்தால் தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். புரியுதா? சிக்குன்னு இருக்கணும். அப்படி இருக்கணும். உங்கள் பையன் அப்படியே அம்மிக்கல்ல தூக்கி போடலாமன்னு இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது வாழ்க்கையில். கஷ்டமா நஷ்டமா ஸ்மைல். தவக்காலம் அதான். அகமகிழ்ச்சியின் காலம் தவக்காலம். நீங்க சும்மா தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஏதோ சோகத்திலேயே. இயேசுநாதர் உயிர்க்கிறார். சாகல சாபகராக்கி கடவுளை நீங்கள் வணங்கவில்லை, செத்து உயிர்க்கிறார். எவ்வளவு பெரிய ஆனந்தமான செய்தி அது. அதை நோக்கி நம்ம போறோம். நம்மளும் நிறைய விஷயத்துல செத்து விளையாடுறோம் இல்லையா? நான் பில்ரோத் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது இங்க ஒருத்தன் செத்து கிடப்பான், இங்க ஒருத்தன் செத்து கிடப்பான். நான் செத்து விளையாண்டு இருப்பேன். இங்க ஒரு சாவு, இங்க ஒரு சாவு. நர்ஸுங்கெல்லாம் பேசிக்கும், கட்டுங்கடை சாவே. அப்பதான் அந்த பொண்ணு வந்து ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் 65 அது ஃபோன் பண்ணுது. அது முடிஞ்ச உடனே அந்த செத்த பணத்தை கட்டுது. நான் உயிரோட இருக்கிறேன், நான் அந்த பணத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆக செத்து பிழைப்பதனால் எனக்கு இந்த துக்கம், சோர்வு, அசதி ஒன்றும் செய்ய முடியாது. ஏதோ ஒரு ஒளி எனக்கு முன்னால் இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ்வீர்களே ஆனால் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கடவுள் இப்போ வரும்போது யாருக்காவது புதுமை செஞ்சாரா? எனக்கு செஞ்சார். எனக்கு இங்க வந்ததே புதுமை தானே. ஐயே, நீ நினைச்சா வந்துருவியோ? என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆம் ஆம் ஆம். அந்த பாட்டினுடைய மியூசிக் தான் போட்டேன் நான். சோர்ந்து போகக்கூடாது. இன்னைக்கு ஃபுல்லாக ப்ரேயரில் நீங்கள் இப்படி தான் இருக்கணும். அந்த சாமியார், போஸ்கா சாமியார் வந்து என்னடா இது ப்ரேயர் தொடங்கி இவ்வளோ நேரம் ஒரு மூஞ்சிலே டயர்ட் இல்லை, கேன்சல். பிரெட் டீ கேன்சல். எல்லாரும் ஆக்டிவாக இருக்கிறாங்க, சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க, கேன்சல். என் மக்கள் இன்னைக்கு ஃபுல்லாக அப்படி தான் இருப்பாங்க, கேன்சல். நீங்க என்ன சொல்லணும் அடுத்தது? டிரான்ஸ்ஃபர். போஸ்கா ஃபாதரை டிரான்ஸ்ஃபர் அப்படின்றீங்க இல்ல பாவி மக்கா. அதான் ஆண்டவர் இன்னைக்கு தவக்காலத்தில் அதான் சொல்றாரு, ஸ்டாப், பொறுமையா போ. எத்தனை பிளாட் வாங்கி வச்சுக்கிறீங்க? நின்று நிதானமா யோசித்தேனா ஆண்டவர் என்னென்ன செஞ்சிருக்கார். இம்மட்டுமாய் கைவிடாதவர் இனிமேலுமா கைவிட போகிறார். அது ஒரு நம்பிக்கை வரணும் மனசுல. இதுவரைக்கும் நடத்துற தேவன் இனியும் நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். அட அப்ப தடுமாறிக்கிட்டு இருந்தப்ப என்ன தள்ளாட விடல. இன்னைக்கு ஒரு அப்படி நின்றுட்டோம்ல. பிள்ளைகளெல்லாம் பெருசாயிடுச்சு, வேலைக்கு போயிடுச்சு, ஏதோ ஒரு 10-100 சம்பாதிக்குது. அந்த காலத்தில் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்பவே நடத்திய தேவன் இப்போ கைவிட்டுருவாரா? அதை தானே அழகா சொன்னார். பெற்ற தாய் பால் குடிக்கும் குழந்தையை மறந்து போனாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். வாட் அ பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட். இப்போ பெற்ற தாய் பால் கொடுக்குதா இல்லையா? கொடுக்குதா? பொய் சொன்ன, கொடுக்கல. பாட்டி கொடுக்குது. பாட்டி கிட்ட புட்டி பாலை கொடுத்துட்டு போயிடுது. இந்த புட்டி பாலை இந்த கேள்வி பாவம் வாயில வைக்குதான் மூக்கில் வைக்குதான்னு தெரியாம அது பாட்டுன்னு வச்சுன்னு கிடக்குது அந்த குழந்தைக்கு. அது குழந்தை வேன்னு கத்து, ஐயோ மூக்கில் வச்சுட்டால கேள்வி கண்ணு தெரியாம. எல்லாம் நடக்குது. இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். என்னை விட
உன் மேலே எவனுக்கும் அக்கறை கிடையாது. ஓ, நீ என்ன வேணா படிக்கும். என்னை விட நான் இல்லைம்மா, ஆண்டவர் சொல்கிறார், என்னை விட உன் மேலே அக்கறை வைக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா நான் சக்கரை, உனக்கு வந்திருக்குது சக்கரை. ஆக கடவுள் ஒரு இனிப்பழகன். பிரைஸ் தி லார்ட். இனிப்பழகன் இயேசுநாதன். அதனால பார்க்கணும். அதனால அந்த தவக்காலத்தில் டோன்ட் கம் வித் நெகட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். வெரி நெகட்டிவ் ஆட்டிடியூட். இந்த 40 நாள் நான் இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது எடுக்க மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது செய்ய மாட்டேன். என்ன இப்போ என்ன நீ செய்யாமல் இருந்து என்ன சாப்பிடாமல் இருக்கிற? இதற்கு என்ன பிரயோஜனம் இயேசுநாதருக்கு சொல்லு. இயேசுநாதருக்கு என்ன பிரயோஜனம்? உனக்கு தான் பிபி குறையும், சுகர் குறையும், நீ தான் நல்லா இருப்ப. இயேசுநாதருக்கு என்ன லாபம்? அதெல்லாம் தவக்காலத்தினால என்ன லாபம்? பங்கு சாமியாக இருக்கு. உண்டியலை கொடுத்துருக்குறாரு. உண்டியல் கொடுத்தாரா? அப்போ பிரேக்ஃபாஸ்ட் காசு அது உள்ள போடணும்ல. அதாவது பாக்கெட்டில் போட்டு சுத்துது. இந்த ஞாயிற்றுக்கிழமையில இறைச்சி சாப்பிட மாட்டேன்ல. 1 கிலோ சிக்கன் எவ்வளோ? நான் ரொம்ப பிராக்டிக்கல். சும்மா இறை வார்த்தையை சொல்லி உங்களெல்லாம் மழுக்கடிக்க விரும்பல. ஐ ஆம் வெரி பிராக்டிக்கல். எங்கே போச்சு அந்த காசு? இறைச்சி காசு எங்கே? நான் முடிச்சு போகும்போது எல்லாரும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஆக அவ்வளோதான். என்னென்னமா பண்ணுறேன். இதெல்லாம் இயேசுநாதருக்கு தெரியும். என் மக்கள் ரொம்ப ட்ரிக்ஸ். இந்த 40 நாள் எதையாவது சேர்த்து வச்சு 41வது நாள் பீச்சு, பார்க்கு, வேளாங்கண்ணி, அந்த கண்ணி, இந்த கண்ணி, உட்ட கண்ணி எங்கேயாவது போயிடும். தெரியும். அந்த சாமியார் கொடுத்த உண்டியலுக்கு போடுறி ஒரு 200 ரூபா. இந்த ஃபாதர் 10ஓட 11 கொடுத்துட்டு. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து தாங்கிறார். தவக்காலன்றது அதெல்லாம் கிடையாது மக்களே. அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பக்தி முயற்சிகள், அவ்வளோதான். அது வேண்டான்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் தேவைதான். அதை விட ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து பெரிய விஷயம் எதிர்பார்க்குறார். ஒரு நாள் நல்லா கதை கேட்கணுன்னு பைபிள் எல்லாம் வச்சிரு. நான் திறக்க விட மாட்டேன். என் பழக்கம் உங்களுக்கு தான் தெரியும் இல்லை. வச்சிரு போதும். பாட்டி பார்த்து அந்த பைபிள் கீஞ்சி தீஞ்சி போயிடுச்சு பொழுது. வெரி குட். அப்போ நல்லா வாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு நரியில் நரி பார்த்துருக்கிறீங்களா? பார்க்கலையா? கண்ணாடியை போய் பாருங்க, கரெக்டாக தெரியும். அதை விட மோசமான ஆட்கள் நாம. நரி எதுக்கு ஃபேமஸு? தந்திரம். பயங்கரமான ஆளு. இந்த பாட்டு பாடுறீங்களே, நிரந்தரம். நம்ம எப்படி? நான் தந்திரம் நானோ தந்திரம். ஆண்டவருக்கு தெரியும். இது பாடுது, சும்மா பாடுது. அங்கே போன உடனே ஐயோ என் வீட்டுக்காரு, என் பொண்ணு, என் சொத்து, என் நகை, என் புடவை, அங்கே போட்ட அது இங்கே தந்துடும். ஆண்டவர் அதெல்லாம் நம்ப மாட்டார். நீ வேணா பாடிக்கோ. என்ன? நான் சாயும் போது, ஐயோ சோகத்தை பாரு, நிரந்தரம். அப்ப சாயும் போது மட்டும்தான் ஆண்டவரா? வாழும்போது புருஷனா? அதில் எவ்வளோ ட்ரிக்ஸ் பாரு. அந்த பாட்டை எழுதுனவங்க கூட இப்படி தான் எழுதிக்கிறான். நானாக இருந்தால் நான் வாழும் போதும் சாயும் போதும் காப்பது நீயே நிரந்தரம். தட்ஸ் காட். காட் இஸ் கிரேட். அதனால அந்த நரி சொல்லிச்சான் யாருக்கிட்ட? கழுத. கழுத உங்களை சொல்ல, கதை கழுத சொல்லிச்சான். கழுத சிங்கம் உன்னை ராஜாவாக்க பார்க்குது, வரையா அப்படின்னு. ஒன்ன கழுது போயிருக்குமா போயிருக்காதா? போயிருக்கும்ல. அப்போ நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க, நீங்க தான் கழுதன். இப்போ போயிருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல. கழுத போயிடுச்சு. ஆசை யாரை விட்டுச்சு? இப்போ கூட தான் ஆசை இருக்கும் எல்லாருக்கும், இல்லை இருக்குமா இல்லையா? மனுஷனாக பிறந்தா ஆசை இருக்கணும். பேராசையாக மாறக்கூடாது. உடனே அந்த இது போச்சு, நரி இது கழுத போச்சு. சிங்கம், சிங்கம், ஐம் ஹியர், வந்துட்டேன்ல. இதை பார்த்து ஐயோ சிங்கம் போயிடுச்சா? சிங்கம் வந்துருச்சுன்னு இவன் வந்துட்டானா? உடனே சிங்கம் என்ன பண்ணிக்குது? அந்த கழுத மேலே பாஞ்சு கழுதையினுடைய 2 காதையும் கடிச்சு எடுத்துருச்சு. எதை? காது. தவக்காலத்தில் உங்கள் 2 காதையும் கடிச்சு எடுத்துருங்க. ஏன்னா
அது ரொம்ப மோசமானது. 2 கிழவி அருளாலயத்துக்கு முன்னாடி உக்காந்துக்குச்சின்னு வச்சுக்கோ, அருளாலயத்தை மூடிடுவாங்க. ஏன் உனக்கு தெரியுமா அடி? அருளாலயத்தை சாமியார் மூடிட்டு போஸ்கோ பாட்டுன்னு போயின்னு இருப்பார். நீங்கெல்லாம் உட்காந்துக்கின்னு அவர் பறந்து போனாரே பாடு, அவ்வளோதான். 2 கேள்வி போதுங்க. 3 சேர்ந்துச்சுன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக முடிய வேண்டும். அது யாரும் யாரை பற்றி அவங்க பேச மாட்டாங்க, மற்றவங்களை அடுத்தவங்களை பற்றி. அதான் அந்த கழுத காதை கடித்த மாதிரியே இந்த 2 காதை இருக்கப்படல அடுத்தவங்களை பற்றி கேட்குறான். அப்படியா? இருக்கும் இது கேட்குறியே, அதை நிப்பாட்டு. எவ்வளோ டேஸ்டா கேட்ப தெரியுமா? ஆமா இருக்கும் அப்படியா? சொல்லு 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 சொல்லு. பாவிகளா, இதையா தவக்காலம். இந்த காதை 2த்தையும் இன்னைக்கு உங்கள் புருஷனுடைய அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க. நான் அவருக்கு எழுதி, அத்தான் தயவு செய்து இன்றோடு உங்கள் மனைவியின் 2 காதை துண்டிக்கவும், அதுவே தவக்காலம். ரொம்ப மோசங்க நம்ம காதால செய்கிற தப்பு. நீங்களாம் நினைக்கிறீங்க எதை சாப்பிடக்கூடாது, இறைச்சி சாப்பிடக்கூடாது, அதான் தவம். நத்திங் டூயிங். காதால் கேட்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், அதான் மிகப்பெரிய தவம். அடுத்தவங்களை பத்தி பேசாம இறான். அதான் பார்க்கறல்ல சுந்தரி, அப்புறம் எதுக்கு அதுல அடுத்தவங்களை பத்தி கதை தான் அது. அதையும் பார்த்து, ஏன்னா உன் கேரக்டர் அங்க அப்படியே ஒன்னு பிடிக்குதுன்னாக்கா உன் கேரக்டர் அங்க பிரதிபலிக்குதுன்னு அர்த்தம். அது பார்க்குது. ஓகே, பார்த்து முடிச்சு. கழுதிக்கு என்ன போயிடுச்சு? காது போயிடுச்சு. அப்போ நீங்களும் என்ன பண்ணணும்? காதை ஆஃப் பண்ணிக்கணும். அதான் தபம். 2 காதும் போன உடனே நறுக்கிட்ட வந்து, அடிப்பாவி மகளே, நீ சொன்ன கொடுத்த ஐடியாவை வச்சு என்ன அரசனாக்குன்னு போனால் அது காதை கடிச்சு அனுப்பிச்சிருச்சு. இந்த கிரீடம் வைப்பாங்கல்ல, கிரீடம், அது வைக்கும் போது இந்த காது இடைஞ்சலாக இருக்கும். அதனால தான் அந்த காதை கடிச்சு எடுத்துருச்சு. நீ பயப்படாத, ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லதுக்கு தான். காது காது இல்லாமையே கேட்குது பாரு, ஏன்னா அந்த ஓட்டா இருக்குதுல்ல, கேட்டுச்சு. திருப்பி நரி வருது. கழுதக்கா கழுதக்கா, சிங்கம் சொல்லி விட்டுச்சு, திரும்ப மன்னிப்பு கேட்டுட்டு உன்னை அரசன் ஆக்கணும்னு பார்க்குது. போ. இந்த தடவையும் கழுத போச்சான். நான் உங்களை சொல்ல, கழுதைய சொன்னேன். அது போச்சான். அங்கே போன உடனே சிங்கம் அதனுடைய பின்னாடி சைடு என்ன இருக்கும்? வால். வால். அந்த வாலை நல்லா கடிச்சு நறுக்கி தின்னுடுச்சான். ஐயோ வால் போச்சேன்னு ஒரு இது ஒடியாருது. ஒடியாந்து சிங்கம், அதே நரி வாழை கூட கடிச்சு எடுத்துட்டாடி. முதல்ல காது போச்சு, இப்போ வால் போச்சா. சேர்ல உட்காரும் போது அரியணையில் உட்காரணும்ல, உட்காரும் போது வால் இடைஞ்சலா இருக்கும்ல, அதனால தான் வாழை கடிச்சு. அப்படியா? கழுத உங்களை சொல்ல, அந்த கழுதைக்கு எவ்வளோ ஆசை பாரு. காது போச்சு, வாலும் போச்சு, அப்போ கூட சொல்லுது நரி, திரும்ப உன்னை கூப்பிட்டுச்சு. இப்போவும் கழுத போச்சு, நீங்க போல. கழுத போன உடனே அதை கடிச்சு அதோட ரத்தத்தை உறிஞ்சி சாகடிச்சிருச்சு. இப்ப கழுத என்ன ஆயிடுச்சு? சத்து போச்சு. செத்து போன உடனே நரிய கூப்பிட்டு தோலை உரிச்சிட்டு மூளை, கிட்னி, நுரையீரல், இருதயம், இந்த பார்ட்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் எனக்கு கொடுத்துரு. என்ன ஓகேவா? ஓகே போச்சு. தோலை உரிச்சிச்சு. ஃபஸ்ட்டு அதை மண்டையை எடுத்துச்சு, மூளையை எடுத்து நரி சாப்பிட்டுருச்சு. மற்ற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சிங்கத்துக்கிட்ட கொடுத்தது. சிங்கம் பார்த்துச்சு, என்ன எதையும் இருக்குது, நுரையீரல் இருக்கு, இது எங்க மூளை எங்க? மூளையை பற்றி கேட்குற? மூளை இருந்தால் 3 தடவை அந்த கழுதை உங்களை வந்து பார்க்க வந்திருக்குமா? அந்த கழுதைக்கு மூளை இல்லை சிங்கம். அப்படியா? ஆமாம் கரெக்ட் தான், மூளை இருந்திருந்தா அது வந்திருக்கும்ல. இல்லை தான் மூளை. இப்போ இந்த கழுதை
இந்த கழுதைக்கு மூளை இல்லை. இப்போ நமக்கு இந்த தவக்காலத்தை பற்றி ஏதாவது ஒரு நல்ல சிந்தனை இருக்கா? நம்ம சொல்றதெல்லாம் ஆண்டவர்கிட்ட இதை விட்டுறேன் மூளை இல்லாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கோம். ஏதோ இயேசுநாதருக்கும் மூளை இல்லாத மாதிரி அவரும் கேட்டுக்கிட்டு இருக்கார். நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், பூ வைக்க மாட்டேன், நல்ல பெரிய புடவை கட்ட மாட்டேன், நகை வாங்க மாட்டேன், எல்லாத்தையும் சேர்த்து 41ஆவது நாள் வாங்கிக்குவேன்னாக்கா ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பாரா? திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன், இப்படி போகக்கூடாது. நான் பிரசங்க வைக்கும் போது இப்போ டாய்லெட் வந்தால் கூட அடைக்கணும் உட்காரணும். இந்த அம்மா கிட்ட சொல்லிவிடு என்ன, ஏன்னா எல்லார் பார்வையும் அவங்கள தான் பார்க்குது. டக்குன்னு அந்த பார்வை அங்கே போகுது, சொல்லிவிடு, இல்லைன்னா அங்கேயே இருக்க சொல்லு. புரியுதா? ஆக பிரியமான பிள்ளைகளை, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இந்த தவக்காலத்தை எப்படி பார்க்கணுன்னா, நின்னாதான் பரபரப்பாக இருக்கிறோம். மார்த்தா மரியாதை போல பரபரப்பாக ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு திரிச்சுக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு அந்த வேலை பார்க்கணும். கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காரான் வீட்டில். அப்போ தெரியும் கடவுள் யாருன்னு. கடவுள் யாருன்னு எப்படி தெரிஞ்சது? ஆதாமுக்கு ஏவாளுக்கு எப்படி தெரிஞ்சது கடவுள் யாருன்னு? எப்போ தெரிஞ்சது? பாவம் செஞ்சது யாரு? ஆதாமா ஏவாளா? ஆதாம்ன்ற நான் என் சைடு கை தூக்குறவங்களா தூக்க பார்ப்போம். ஆதாம் தான் பாவம் செஞ்சார். யாருக்கு? ஆதாமுக்கு. உங்க மனைவி வந்திருக்கிறாங்களா? வெரி குட். அதனால தான் அவ்வளோ தைரியமா பேசுறீங்க. இந்த மனைவி மட்டும் இருந்ததுனால நான் நக்குன்னு தலைமையிலே போட்டிருக்கேன். என்னது யாவாளு? ஆதாம் என்னைக்காவது ஒரு பொம்பளை தனியாக சாப்பிடுமா? அது கல்யாணம் ஆன பிள்ளை தனியாக சாப்பிடுமா? ஒன்று பிள்ளைங்களோடு சாப்பிடும், இல்லைன்னா கணவரோடு சாப்பிடும். நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்க? பொய் எப்படி சொல்கிறீங்க பாரு. என்ன அந்த ஆளுக்காக நான் வெயிட் பண்ணிருக்கிறேன். சாப்பாடு செஞ்சாச்சு, தின்ன அந்த ஆள் லேட்டாக வருவான், கபக்கன்னு அடிச்சுட்டு வெயிட் சீரியல. நான் சொல்றது அந்த கால தாயே, இந்த காலத்து பேயே இல்லை. இந்த காலத்தில் எல்லாம் தின்னுடுது. ஏன்னா சுகரு பிபி ஏதாவது சைடில் ஏதாவது இழுத்துக்கிட்டு கிடக்கும், எதையாவது போட்டுக்கிட்டு தின்னுபிட்டு நீ படுத்துக்குவேன். அந்த ஆளை வந்து சோத்தை போட்டுக்கிட்டு அவன் வர நேரத்தில் சாப்பிட்டுட்டு சொன்ன கட்ட ஜென்ம மாதிரி படுத்து தூங்குவான். சிரிக்கிறாங்க நிறைய ஆம்பளைங்க, தெரியுது. என் நிலைமை அப்படியே சொல்கிறாடா. ஆக பிரியமான பிள்ளைகளை, நமக்காக காத்திருப்பது கடவுளை தவிர மனிதர்கள் இல்லை. அதான் அந்த தவக்காலத்தில் ஆண்டவர் காத்திருக்கார். இந்த சீசன்லையாவது என் பிள்ளை என்கிட்ட வருமா? இந்த சீசன்லையாவது என்கிட்ட வந்து பேசுவானா? இந்த சீசன்லையாவது ஜெபம் பண்ணுவானா அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காலம் இது. ஆண்டவரின் எதிர்பார்ப்பின் காலம். தவக்காலம் என்பது வேறல்ல, நீ எதிர்பார்ப்பதல்ல, அவர் எதிர்பார்க்கிறார். நீ இப்போது வருவோமா? அதனால தான் ஆண்டவர் சொல்லார், எப்ராயிமே நீ திரும்ப வருவாயா? ஊதாரி மகன் கதையில பாத்தீங்கல்ல, அப்பா கையை விரிச்சுக்கிட்டு மகனுக்காக காத்திருக்காரு. சக்கேயு கதையில சீக்கிரம் வருவியா அப்படின்னு. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற காலம் தான் தவக்காலம். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா வேற எல்லா காலத்திலும் நீ பிஸி. கிறிஸ்துமஸுக்கெல்லாம் உனக்கு அந்த கிறிஸ்துமஸை பற்றி யோசிக்கவே நேரம் இல்லை. உன்னுடைய யோசனைலாம் அந்த புது துணி தான். அந்த புது துணி எந்த கடை, எவ்வளோ ரிடக்ஷன், எவ்வளோ போகுது, 20%, இவ்வளோ டிஸ்கவுண்ட்டு, நான் டிஸ்கோ டான்ஸ் ஆடணும், எவ்வளோ டிஸ்கவுண்ட்டில் போவோம். இப்படியே சுற்றி கிறிஸ்துமஸ் போச்சு. ஈஸ்டரையும் அப்படி கழிச்சிடாது. கடவுள் எதிர்பார்க்கிறார் உன்னை. வருவாயா? நீ வருவாயா? அதை தான் பாடுறோம். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடம் உண்டோ மகனே உன் உள்ளத்தில். 2 திருட்டு பசங்க திருடுறானுங்க. 10,000 ரூபா திருட்டானுங்க. 10,000 ரூபா திருடிட்டு 2 பேரும் ரொம்ப நைட் ஆனதால, டேய் இப்போ தூங்குவோம், காலையில் எழுந்திரிச்சு பிரிச்சுக்கலாம், எவ்வளோன்னு ஆளுக்கு 5,000 பிரிச்சுக்கலாம், இப்போ தூங்கலாம். 2 பேரும் தூங்க போயிட்டாங்க. தூங்க போன உடனே இந்த 10,000 ரூபா காசு வச்சிருக்கிறான்ல அவன் யோசித்தான், ஆஹா
இதை அப்படியே எடுத்துரும் ஓடிட்டா. திருட்டு பயலுக்கு திருட்டு புத்தி தானே வரும். இவன் என்ன பண்ண, இப்படி எடுத்துட்டு ஓடிட்டா 5000 மிச்சமாகுமே அப்படின்னு அவன் 10,000 எடுத்துட்டு ஓடிட்டான். காலையில் எந்திரிச்சு இவன் தேடுறான், ஆளை காணோம். என்னடா ஆளை காணோமே அப்படின்னு தேடினா என்ன ஆச்சுன்னா இவன் காசையை எடுத்துட்டு ஓடிட்டான். இவன் சொல்றான் அதுக்கு, இந்த திருடன், திருட்டு பய, என்னது திருட்டு பய, அவன் புத்தியை காமிச்சிட்டான் பார்த்தியா, திருடிட்டு ஓட்டான் பார்த்தியா. டேய் 2 பேருமே திருடனுங்க தானடா. அப்படிதான் நமக்குள்ளே அப்படி பேசிக்குவோம் பார்த்தீங்களா. எல்லாரும் ஆண்டவர் எல்லாரும் என்ன சொல்றாங்க, பாவிகள் பாவிகள் பாவிகள். நம்ம என்ன சொல்றோம், அவன் பாவி, நீ ஏதோ அப்பாவி. நம்ம பேசுற பேச்செல்லாம் அப்படிதான் இருக்கும். தவ காலத்தில் நடிப்பு அத்தாடி. இப்போ நடிச்சிங்க பத்தியா, அந்த ஜெபமாலை சொல்லும் போது இப்போ இந்த கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நடிச்சிங்களே, என்ன அழ, என்ன நடிப்பு. சத்தியமா சொல்றேன், சினிமாவில் நடிக்கிறதெல்லாம் நடிப்பு கிடையாது. இப்போ நீங்க நடிச்சிங்க பார்த்த இயேசு வைப்பா இல்லையா, சிலுவையில் தொங்கும் இயேசுவை கண்டு இதயம் ஊருகா அப்படின்னு ஒன்று நீங்கெல்லாம் என்ன நடிப்பு. அதான் நான் அந்த சன் டிவிலேருந்து விஜய் டிவிலேருந்து சில பேர் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூப்பிட்டு வரேன். கூப்பிட்டு வந்து நான் ஒரு பாட்டு பாடுறேன், நான் ஒரு சீன் சொல்கிறேன், என் மக்கள் அழுவாங்க பாரு பாரு. அழுவுற சீன் கிடைச்சா இதுங்களை கூப்பிட்டு போ, ஒரு 10-15 பொம்பளைங்களை. பயங்கர நடிகர்கள், நம்ம செம்ம நடிப்பு நடிச்சு எல்லாம் கண்ணெல்லாம் தொடங்கிறப்ப பாயுல இவ்வளோ மென்மையான இதயத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ கொடூரமா பேசுறோமே, இவ்வளோ மென்மையான இதயத்தை வச்சு இவ்வளோ கொடூரமா கேட்கிறோமே, இவ்வளோ மென்மையான இதயத்தை வச்சு இவ்வளோ கொடூரமா பார்க்கிறோமே. ஆக ஆதாம் தப்பு செஞ்சாலா, ஏவாள் தப்பு செஞ்சாலா? யாரு? இதான் இப்படித்தான் வருவ நீ தெரியும். பைபிளை மாத்திட்ட பத்தியா. நான் ஏதோ 4 தடவை அழுத்தி கேட்ட உடனே 2 பேருமா தான் பண்ணாங்க. இப்ப என்ன உனக்கு? இப்போ 2 பேரும் பண்ணாங்க, பண்ணல, என்ன இப்போ பிரச்சனை உனக்கு? இப்போ அந்த அம்மா என்ன விட்டு அது என்னை பார்த்து கேட்குற மாதிரி அது சொன்னது அப்படித்தான். 2 பேருமே தான் பண்ணாங்க. இன்னும் நான் ஏதோ பெருசாக கொடுமைப்படுத்துகிற மாதிரி, என்னை முறைக்கிற மாதிரி. இப்போ அந்த அம்மாவை கல்யாணம் பண்ண ஒரு கதி யோசித்து பாருங்களேன். இப்படித்தானே அவர் அவஸ்தைப்படுவார். ஒரு செகண்ட்ல என்னையே அந்த ஆளு பாவம் இல்லை, அவனுக்கு தான் மோட்சம் கிடைக்கும். யாருக்கு? வீட்டில் இருக்கிறார. நீங்க நினைக்கிறீங்களா நீங்கெல்லாம் பிரேயருக்கு வந்ததுனால உங்களுக்கு ஆசீர்வாதம் பயங்கரமா இருக்கும், வீட்டுக்காருக்கெல்லாம் கம்மியா இருக்கும்? நான் சொல்றேன், உனக்கு ஆசீர்வாதம் கம்மியா கிடைச்சாலும் உங்க வீட்டுக்காருக்கு டபுள் மடங்கா கிடைக்கும். ஓகேவா? ஓகேவா? ஏய் பராமப்படுற நீ, ஏய் பராமப்படுற. கடவுள் கொடுப்பாருங்க, அதான் நம்ம வேலை. நான் எப்பவுமே சொல்லுவேன், நீ அடுத்தவங்க கையை பிடிச்சி ஒரு 2 செகண்ட் ஜெபம் பண்ண, ஆண்டவர் உன் நண்பனை ஆசீர்வதிப்பதை விட உன்னை பன்மடங்கு ஆசீர்வதிப்பார். அப்படி ஜெபம் பண்ணணும். நான் இங்கிருந்து அங்க நடக்கும் அப்படின்னு ஜெபம் பண்ணலாம். ஆக இங்க உட்காந்துக்கிட்டு திருப்பி தூங்கக்கூடாது, அந்த ஃபேனை போட்டுக்கிட்டு. வீட்டில் தான் சரியா தூக்கம் வரல, வீட்டில் கரண்ட் பில் அதிகமாகுதுன்னு அருளாலயத்துக்கு வந்தா இங்கே நடியுது, இந்த ஆள் வேற போட்டு உடைச்சிட்டான். ஆக பிரியமான இதெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள். You should make use of the opportunity. Have a positive attitude towards the Lent. பாசிட்டிவா பார்க்கணும். இது ஒரு அருளின் காலம், இரக்கத்தின் காலம், அன்பின் காலம், மகிழ்ச்சியின் காலம். அந்த மாதிரி ஒரு காலத்தில் வந்து நிச்சயமா அழுதுன கூடாது. இதுல வேற அவர் சும்மா பாவம் சிலுவை சுமந்து போற, அவர்கிட்ட போய் எங்கு போகிறீர் இறங்கி வந்தார்னு வச்சுக்கோ, யாருக்குமே கொண்ட மிஞ்சாது. சும்மா அவரை போட்டு சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டு, இதுல வேற பாரு சிலுவையோ என் பாவை சிலுவையோ நீ சுமந்தது என் பாவை சிலுவையோ. அங்க பாரு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி, உன்
உள்ளம் உடைந்ததோ, என் பாவை சேற்றினால். தள்ளி உட்காரு, இப்படி பாரு. இதெல்லாம் என்ன இது பாரு, ஆம்புலன்ஸ் போது பாரு, செம சவுண்டு ஆம்புலன்ஸ். இங்கே தாண்டி போவேன், குயாங் 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 குயான்னு போது பாரு. சொல்லு, நான் சொன்னல, நீ அவருக்கு படிக்காத, நமக்கு தான் ஆம்புலன்ஸ் வருது. ஆக பிரியமான பிள்ளைகளை, இது தவக்காலத்தை நல்ல விதமாக பாருங்க, பாசிட்டிவாக பாருங்க. இது ஆண்டவர் நம்ம மீது காட்டிய அந்த இரக்கம், நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹோப்பு கொடுக்குற காலம். ஏய், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நீ நல்லா இருப்ப, என்ன பார், அப்படிதான் சொல்றாரு ஆண்டவர். இந்த 14 ஸ்தலம் என்ன சொல்லுது? உங்க அன்பிய பொறுப்பாளர்கள் அவங்க இவங்கெல்லாம் வந்து வாசிப்பாங்க. முதல் நிலை இயேசு, இரண்டாம் அறிக்கை. இப்போ விட்டனா நீ அதோட படுத்ததான். ஏன்னா அடிப்பு நான்லாம் பார்த்துன்னு தான் இருப்பேன் பங்கில் போகும்போது. அடிப்பாயில என்ன இந்த அன்பிய தலைவி எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசும். எத்தனை பேரை சபிச்சிருக்கோம். அவங்க வீட்டுக்காரனை சோறு தின்னும் போதே என்ன திட்டு இருக்கும். அதான் ஒருத்தர் சொன்னார், ஃபாதர், மாசத்துல 5 நாள் தான் என் மனைவி நல்லாவே என்கிட்ட பேசுறா. என்ன ராஜா, மாசத்துல 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் தான் நல்லா பேசும். ஏண்டா, சம்பள நேரம். ஏங்க 1ஆம் தேதி ஃபாதர், ஏங்க நல்லா இருக்கிறீங்களா, உடம்ப பத்திரமா பார்த்தீங்க, சாப்பிட்டீங்களா, அதுக்கப்புறம் சம்பளம். ஆஹா, இதுக்கு தான் இவ பண்றாளோ. அது 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் சம்பளத்தை பத்தியே பேசுமா. அவர் சொன்னதுப்பா, நான் சொல்ல. ஓகே, 5லிருந்து 10 வரைக்கும் அந்த காசை நான் அங்கே கொடுத்தேன், இங்கே கொடுத்தேன், அப்படி கொடுத்தேன், இப்படி கொடுத்தேன்னு பேசுமா. 10ஆம் தேதி மிஸ்கால் விடுமா. என்ன கால்? மிஸ்கால். அவன் எடுத்தா எடுக்கட்டும், எடுக்கல நான் போட்டோம். டினிங் கேட்டாக்கா நான் தான் பண்ணல, நீ எடுக்கல, சண்டை. 15ஆம் தேதி அவன் ஃபோன் பண்ணுவான், இது கட் பண்ணுமா. இந்த ஆள் வேற ரோதனை, சும்மா வேலை செய்ய விடாம கட் பண்ண. திருப்பி 20ஆம் தேதி ஆரம்பிக்கும். இவனுக்கு கடன் தரணும், அவனுக்கு கடன் தரணும், அதான் சம்பளத்தை எதிர்பார்த்துன்னு இருக்கிறேன். அப்புறம் 25ஆம் தேதி நீங்கள் கரெக்டாக வேலைக்கு போயிடுங்க, சம்பளத்தை கரெக்டாக கையில் வாங்கணும். அப்புறம் 1ஆம் தேதி தான் நல்லா இருக்கிறீங்களான்னு கேள்வி வரும். மனிதர்கள் எப்பொழுதுமே நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிலுவை பாதை படங்கள் உனக்கு சொல்வது ஆண்டவரின் எதிர்பார்ப்பை மட்டும்தான். உங்ககிட்ட இருந்து அவர் எதையும் எதிர்பார்க்கல. ஒன்னே ஒண்ணுதான், திரும்பி வா. எங்கேயோ ஸ்டக்காகி உட்காந்துக்கிற, எங்கேயோ யாரு கூடயோ உட்காந்துக்கிற, எதையோ முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு வா, அங்க வாங்க வாங்க வா. ஆண்டவர் சுமை சுமந்து சோர்ந்திருப்பேர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன். அவர் எப்பவுமே கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கார் இல்லையா? நீ தான் ஏதோ அந்த விபூதி புதன் அன்னைக்கு இறைவா 10 வருஷமா காணா போனது, 11வது வருஷம் பாடுறது, இறைவா இதோ போகின்றேன், சாரி, இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. அந்த நடிப்பு பாரு, அந்த நடிப்பு பாரு. கல்லான்னு உனக்கே தெரியுதுல்ல. அதனால வேற இன்னொரு பாட்டு, ஏதை நான் தருவேன் இறைவா உன் இதயத்தின் அன்பில். நீ முதல்ல உண்டியலை திருப்பி கொடு, நீ முதல்ல உண்டியலை திருப்பி கொடு. சில வேற பிச்சைக்கார மாதிரியே கோயிலில் வந்து பாடுறது, எல்லா பாட்டும் எல்லா பாட்டும் பொழந்துருச்சு வாய, பாவம் அது பாட்டு தூங்குது. ஆக பிரியமான பிள்ளைகளை, இதோ இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் நிலையற்றவைகளில் மனதை ஈடுபடுத்துவதை விட நிலையானவைகளில் மனதை ஈடுபடுத்துங்கள். நிலையற்றது யார் யார்? நிலையற்றது சொல்லுங்க பார்ப்போம். யார் யார் நிலையற்றவர்கள்? டக்குன்னு சொல்லணும். ஏய், நான் உன்னை தான் தனியாக சொல்ல. நம்ம எல்லாரும் எப்போ பார்த்தாலும் நானும் செத்து போயிடணும், அவனும் செத்து போயிடணும். நான் நிலையற்றவன். ஏன் நிலையற்றவன்?
இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு இருக்க மாட்டா. அத்தா ஏன் மூஞ்சி அப்படியே டல்லாயிடுச்சு? அது சொன்ன உடனே நீ நாளைக்கு இருக்க மாட்டேன்னு இல்லை வேற கோயிலில் பாட்டு, நீல இல்லா உலகு நிஜம் இல்லா உறவு. அப்போ போய் டைவர்ஸ் வாங்கிக்க, போய் டைவர்ஸ் வாங்கிக்க. உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போய் பாடா. அத்தான் நிலை இல்லா உலகு குடுறி அம்மா அந்த தாலியை செலவுக்காவது உதவும். ஆக நம்ம சும்மா பாடுறோம், ஆனால் அதை நினைக்கிறது இல்லை. இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நிலையில்லா மனிதர்கள், நிலையில்லாத உறவுகள், நிலையில்லாத சொந்தங்கள், நிலையில்லாத சொத்துக்கள், நிலையில்லாத வாழ்க்கை, இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்கள் நிலையானவற்றில் மனதை ஈடுபடுத்துங்கள். நிலையானது யாரு? ஏன் நிலையானதுன்னு சொல்ற? ஆண்டவர் என்ன சொல்றாரு? டேய், தாய் உன்னை கைவிட்டாலும், அதுவும் அழகா சொல்றார் பாரு. எப்படி எப்படி திங்க் பண்ணி பேசுறாரு. பால் குடிக்கும் குழந்தை, குழந்தை அழும் தெரியல, அது எதுக்கு அழுதுன்னு யாருக்கு தெரியும்? தாய்க்கு தெரியுமா? இப்ப இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ணி தொடைய தூக்கி பறிச்சு பில்லர் மாதிரி அந்த குழந்தை மேல போட்டு தூங்குது. குழந்தை விர்ற 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 கத்துது. உடனே யார்? பாட்டி தான் ஏஞ்சி ஓடுது. அடி பாவி, பில்லரை தூக்கி குழந்தை கழுத்து மேல போட்டு எடி எடி பில்லரை. குழந்தை படுக்கிறது கூட உணர்ச்சி இல்லாத ஜென்மங்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிற. பக்கத்துல குழந்தை தான் படுத்திருக்குன்னு கூட தெரியல. அது குவா 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 குவான்னு அதுக்கு மட்டும் கத்தி இருந்துச்சு. நான் கையில அன்னைக்கே வெட்டி போட்டுருவோம் அந்த காலை. ஆக பிரியமானாலும் அது சூடு சொல்றலாம் இந்த காலத்துல கிடையாது. குழந்தை தான் படுக்குது, இவன் தான். சில பேர் பாம்பு படுத்திருந்தா கூட ஒன்றும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஆம்பளையும் பொம்பளையும் சவுண்டு பார்ட்டிகள். இந்த ஹஸ்பண்ட் ஒரு சைடு இழுக்கிறான், அந்த பொண்டாட்டி ஒரு சைடு கத்துது, ஒரே ஆர்கெஸ்ட்ராவா நடக்குது ஒவ்வொரு வீட்லயும். சத்தியமா சொல்றேன், அந்த வீட்டில் நான் பிரேயர் மீட்டிங் நடத்தணும்னே பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு எவனையும் கூட்டு போக தேவையில்ல. அல்லேலூயா அல்லேலூயா இப்படி எல்லாம் மாஞ்சு விடுது. அதெல்லாம் புள்ள வேற விடுது. உடனே வருகை பாட்டு பாட வேண்டியது, தியான பாட வேண்டியது, பூஜையை முடிச்சிட வேண்டியது. இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபுல்லாக தேவையில்லை. இன்னைக்கு எல்லாரும் சவுண்டு பார்ட்டி. நீங்கள் நினைக்காதங்க வீட்டுக்காரர்கிட்ட மட்டும். சில பேர் அந்த வீட்டுக்காரர் கொரட்டை இல்லைன்னா தூங்க மாட்டேன்றாங்க. உண்மை பழகி போச்சு இல்லை? பழகி போச்சா? இல்லை, சூடு சொரண போச்சு. பழகி போச்சுன்னு இல்லாத. ஆக பிரியமான பிள்ளைகளை, என்ன இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுவதெல்லாம், இந்த தவ காலத்தில் நான் விரும்புவது நீ செய்கிற நோன்புகளை மட்டும் அல்ல, நீ செய்கிற நோன்பு. அதனால தான் ஆண்டவர் அழகா சொல்ல பாரு, நீ நோன்பு இருக்கிற போது மூஞ்சி தூக்கி வச்சுக்காத. இப்போ நான் இயேசுநாதராக இருந்தால் அப்படி தான் சொல்லுவேன். இயேசு வார்த்தையில் முக வாட்டத்தோடு இருக்காதீர்கள். நானாக இருந்தால் நான் சொல்லுவேன், மூஞ்சை தூக்கி வச்சுக்காத, ரிலாக்ஸ். சாப்பிடாத மூஞ்சில் காமிக்கக்கூடாது இல்லையா? இப்போ பாரு, என் அருளாலய மக்கள் சாப்பிடலன்னா கூட அந்த மூஞ்சை பார்த்தா காலையில் பிரியாணி அடித்த மாதிரியே வச்சிருக்கிறீங்க மூஞ்சை. அப்படியே இவனுக்கு முன்னாடி மூஞ்சி தூக்கி வச்சுன்னா வேற மாதிரி சொல்லுவான். ஓகே அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஆக பிரியமான பிள்ளைகளை, இறைவன் நிரந்தரமாக உன் கூட இருக்க ஆசைப்படுறார். நீ தற்காலிகமாக ஆண்டவரோடு இருக்க ஆசைப்படுகிறாய். அதான் பூச நேரத்தில் ஆண்டவரோடு இருப்பாங்களா, பிரேயர் நேரத்தில் ஆண்டவரோடு இருப்பேன். அருளாலயத்தில் பிரேயர் முடிஞ்ச உடனே ஓடிடுவாங்களா? ஆக ஓடு, அதுக்காக இங்கேவா கொடுத்துரும் நடத்த முடியும், அது ஓடிதான் ஆகணும். ஆக ஆனால் நிறைய பேருக்கு என்ன, வீடு மோட்சமா, ஆலயத்தில் இந்த மாதிரி பிரேயருக்கு வர்றது மோட்சமா? பிரேயரத்தில் நான் என்ன சொல்றேன்னா, வீட்டில் மோட்சத்தை அனுபவிக்காத நீ வேறு எங்குமே மோட்சத்தை அனுபவிக்க முடியாது. நீ ஒரு நாள் ஃபுல்லா ஜபம் பண்ணி இயேசுவை தானே கொண்டு போற, ஏன் உன்னால அந்த இல்லத்தை மோட்சமாக மாற்ற முடியவில்லை? நீ எங்க போச்சு உன்னுடைய ஜபம், உன்னுடைய பக்தி முயற்சி? ஆமேன், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆராதிக்கிறோம், வாழ்க வாழ்க. போய் பாடு வீட்டுக்காரர்கிட்ட, வாழ்க அதான் அதான் வாழ்க, டே பையா டே வாழ்க சொல்ல.
உங்கள் வீட்டுக்காரர் ஏதாவது பேசினாருன்னா வாழ்க பாடு அவர் முன்னாடி. ஏய் சும்மா போயிட்டே இரு, வந்துட்டே இரு, ஆந்துட்டே இருன்னு ஏதாவது உன்னை திட்டினாருன்னு வச்சுக்க, உடனே கையை தூக்க. எந்த கை வருதோ ரெண்டுக்கு தூக்குனா கூட போக்கு. வாழ்க புருஷா, வாழ்க மண்ணாங்கட்டி, வாழ்க அவர் பேரை சொல்லிட்டு அவர் உடனே சிரிச்சுட்டு. உங்களுக்கு மோட்சமாக்க தெரியல மக்களை. இங்க சிரிக்கிறீங்க, இங்க ஜெபம் பண்றீங்க, இங்க அழுவுறீங்க, இங்க ஆறுதல் வாங்க. இந்த ஆறுதலை நீ போற இடமெல்லாம் கொண்டு போனேனா தேவனுடைய வார்த்தைகள் பரவி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். இல்லைன்னா வெறும் ஒரு இடத்திலே குளத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை போட்ட மாதிரி ஆயிடும். நீங்கள் தியானமெல்லாம் கொடுப்பாங்க, அவங்கெல்லாம் இறை வார்த்தை நிறைய சொல்லுவாங்க. நான் இப்பொழுது வாழ்க்கை பாடத்தை எடுத்து கொண்டிருக்கிறேன். புரியுதுங்களா? ஆக தவக்காலத்தை தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், இது ஆண்டவருக்கு தேவையில்லை. ஏன்னா நீ 40வது நாள் திரும்ப செய்வ. பழைய குருடி எல்லாரும் ஒரு செகண்ட்ல என்ன டீ போட்டு பேசிட்டீங்க பத்தியா? ஒரு செகண்ட்ல பழைய குருடின்னு கதவை தரடி எம்மை, டேய் கதவை தரடா எம்மை. எவ்வளோ திமிரு உங்களுக்கு. ஆக பிரியமான பிள்ளைகளை, தவக்காலத்தை துக்க கண்களோடு நோக்காதீர்கள். இறைவனின் துக்கம் உன் தூக்கத்தை கலைக்க வேண்டும். ரொம்ப ஆண்டவருக்காக பரிதாபப்படாதீங்க. இந்த பாடுவாங்க பாரு எல்லாம், கருணை தெய்வமே கண் பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். அங்க பாடுற பாரு, அதான் முக்கியம். உடலும் மனமும் என்ன சினிமா பாட்டா அப்படியே டக்குன்னு வரும். ஒன்று சேர்ந்து உண்மை எதிர்த்ததையா, இதெல்லாம் சேர்ந்து உண்மை எதிர்த்ததையா, அங்க பாரு. அதான் வாழ்க்கை, அதான் தவக்காலம். என்னுடைய எல்லா அவயங்களும் சேர்ந்து உன்னை எதிர்த்தது. என்னுடைய பேச்சு, என்னுடைய நடத்தை, என்னுடைய பிஹேவியர், என்னுடைய கேரக்டர் எல்லாம் உங்களை நான் எதிர்த்தேன். தெரிஞ்சோ தெரியாமலோ, கான்சியஸ் ஆர் அன்கான்சியஸ், எப்படியோ ஆண்டவரை எதிர்த்தோம். அதான் ஆண்டவர் சொன்னார், இந்த துக்க காலம் திரும்பி வருகிற காலம். நீ திருந்தலையோ கடவுள் முக்கியம்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் உட்காந்துரு, அது போதும், வாழ்வடைவாய். பிரைஸ் தி லார்ட். வேற ஒன்றும் இல்லை ஆண்டவர். ஏன்னா நீ இப்போ திருந்தினாலும் அடுத்தது அதை செய்ய போறேன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால் எதுக்கு போய் சொல்லிக்கிட்டு நான் திருந்துறேன் அப்படியே விடு. கடவுள் பார்த்துக்குவார், கடவுள் பார்த்துக்குவார். ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவானா? எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் நீங்களும் அந்த மாதிரி சொல்லணும். என்ன குட் மார்னிங் ஃபாதர், குட் ஆஃப்டர்நூன் ஃபாதர், குட் நைட் ஃபாதர். பெரிய ஆங்கிலோ இண்டியன் மூஞ்ச பாரு, கண்ணாடியில் போய் பிசாசு மாதிரியா இருக்கும். நீ ஒன்றும் குட் மார்னிங் சொல்லாத. பிரைஸ் தி லார்ட் சகோதரி, இயேசுவுக்கு புகழ். அதான் தமிழில் என்ன? சகோதரி இயேசுவுக்கு புகழ், ஃபாதர் இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு பிரைஸ் தி லார்ட் அப்படி சொல்லுங்க. அப்போ டீ டைமில் அப்படி சொல்லணும். என்ன சகோதரி பிரைஸ் தி லார்ட், நல்லா இருக்கிறீங்களா அப்படி பேசுங்க. அது எது வாயில் வருதோ அதுதான் நீ யார் என்று சொல்லும். அதான் நீ யார் என்று சொல்லும். அதான் நான் சொல்ல, ஆண்டவர் சொன்ன, உன் உள்ளத்தின் நிறைவு நின்ற வாய் வீசும், வாய் பேசும். வாய் பேசும். சகோதரி ஹலோ சகோதரி நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேளுங்க. டீ அப்படியே வாயில வச்சுக்கிட்டு அது சகோதரி அச்சனா அன்னைக்கே செத்தா அது குடிச்சுக்கிட்டு அப்படி ஸ்டைலாக எல்லாருக்கிட்டையும் பிரைஸ் தி லார்ட், நல்லா இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்க. உடனே துக்கத்தை பற்றி பேசாதீங்க. நீங்கள் எல்லாம் அவங்க பிரச்சனையை அவங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்ல? அதுவே பாவம். அருளாலயத்துக்கு வர்றதெல்லாம் ஏதோ பிரச்சனையோட வந்திருக்குது. பிரசங்கம் செய்கிற சாமியாரும் அதே பிரச்சனையோட தான் வந்துக்கிறான். எல்லாரும் பிரச்சனையாக இருக்கும்போது கேட்டியா எங்கள் வீட்டில், ஏன் நான் கேட்கணும்? அங்கே போய் சொல்லு, என்கிட்ட சொல்லாத. சொல்லிவிடு. யாராவது வந்து எங்கள் பொண்ணு வாயை மூடு, வாயில் மண்ணு அப்படி சொல்லிட்டு அங்கே பேசு, இங்கே பேசி பிரயோஜனம் இல்லை. நானும் உன்னை போல தான் பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, இன்க்ளூடிங் மீ. பாடுறார், பாட்டு போடுறார், பார்க்குறார். ரொம்ப நேரமாக இவன் பேசிக்கிட்டே இருக்கிறான், ஒரு பாட்டும் பாட மாட்டேன்றானே.
அப்படின்னு அவர் ஃபீலிங்கில் அவர் உட்காந்துக்கிறார். அவர் ஃபீலிங்கில் உட்காந்துங்க. நீங்களும் 12:30 ஆயிடுச்சு, இவனுக்கு முடிஞ்சிடுச்சே டைம், இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு உங்கள் ஃபீலிங்ஸ். இது எல்லாருமே ஒவ்வொரு ஃபீலிங்ஸில் வந்திருக்கிறோம். இந்த உணர்ச்செல்லாம் இருக்குது எல்லாருக்கும். அதனால உன் கஷ்டத்தை அவங்க சொல்கிறத போகிற இங்கே வா. அதனால தானே நீ பாட்டு பாடுற. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா, குணமதிலே மாறாட்டம் குவலயம் தான் இணைவதப்போ யாரிடம். சூப்பரா. நீ தானே பாடுற, அப்ப நீ ஏன் அந்த சகோதரி கிட்ட போய் உன் பிரச்சனையை சொல்ற? அதுவே பாவம், நொந்து வெந்து கெட்டு வந்திருக்குது இங்க. ஆண்டவரே எனக்கு ஏதாவது கொடுப்பீங்களா? கையளிக்கின்றேன் இறை. அதுவே பாவம். அது பிச்சைக்காரி, அது பிச்சைக்காரி, நீ பிச்சைக்காரி, எல்லாரும் பிச்சைக்காரர்ஸ். நம்ம எல்லாரும் ஏதோ ஒன்று கையில் ஏந்திக்கிட்டு வந்திருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிற அவ்வளோதான். அதை போய் இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு அது 1008 பிரச்சனை இருக்குது. எக்கா கேளாம், என் பிரச்சனை கேளாம், போய் ஆண்டவர்கிட்ட சொல்லு. எஸ், ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார், திரும்பி வாருங்கள். நீங்கள் திரும்பி வாருங்கள் என்பதை விட திரும்பி வாருங்கள். உங்களை நான் எப்படி மாற்றணும் அப்படி நான் மாற்றிக்குவேன். எனக்கு தெரியும். நீயா திருந்தினா, நான் திருத்தினன்னு வச்சுக்க, நீ திரும்பி போக மாட்டாய். புரியுதா? நான் திருத்தினன்னு வச்சுக்க, நீ திரும்பி போக மாட்டாய். அதான் ஆண்டவருடைய திருத்தல். நான் செய்ய மாட்டேன், நான் பண்ண மாட்டேன், நான் பண்ண. சரி, எதை செய்வேன் சொல்லு? தவக்காலத்தில் நிறைய பேர் பிளான் பண்ணிக்கிறீங்கள, இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன். விடுங்கடி அம்மா, எதை பண்ண மாட்டேங்கிறோம், எதை செய்வீங்க? இப்போ உன்னை வச்சு செய்கிறோம் பாரு. இப்போ என்ன செய்ய போறீங்க? வாட் யூ ஆர் கோயிங் டு டூ ஃபார் காட்? ஆல்ரெடி யூ ஆர் டேக்கன் ஓத், ஐ வில் நாட் டூ தட், ஐ வில் நாட் டூ தட். ஒவ்வொரு ப்ரேயர் மீட்டிங்கிலும் ஒவ்வொருத்தரும் ஒரு பிளான் பண்ணுறது. இன்னைக்கு பிரசங்கம், ஃபாதர் பிரசங்கம் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதை நான் கேட்டேன், இனிமேல் நான் இப்படி இருக்க மாட்டேன். அதுக்கடுத்து வருவார் இன்னொரு ஃபாதர், அவர் பிரசங்கம் வைப்பார், ஆமாண்டி நாளில் இருந்து அதையே செய்ய மாட்டேன். சரி விடு, நான் சத்தியமாக சொல்கிறேன், நீ ஒவ்வொரு ப்ரேயருக்கு ஒரு முடிவு எடுக்கிறனா இருந்தா செத்து போயிடும். எதுக்கு ஒவ்வொரு ப்ரேயருக்கு ஒரு முடிவு? எதுக்கு? யார் கேட்டா உன்னை? நான் திருந்துறேன், நான் திருந்துறேன், நான் திருந்துறேன். வா, என் பக்கத்தில் உட்காரு, என் பக்கத்தில் உட்காரு. இதைதான் செய்தால் மரியாள். பரபரப்பாக இருக்கிறாய் மார்த்தா, பரபரப்பு உனக்கு, ஒரே பரபரப்பு. சென்னை சில்க்கு போத்தீசு, சென்னை சில்க்கு போத்தீசு, பரபரப்பு. அடுப்பு, கக்குசு, அங்க வீடு, தொடை, துணி, இது பரபரப்பு, ரொம்ப பரபரப்பு, ரொம்ப பரபரப்பு. மாடியில் ஏறுற, கீழே இறங்குற, இங்க ஓடுற, அங்க ஓடுற, இங்க ஓடுற, நில்லு, பரபரப்பு. அந்த கோயில், இந்த கோயில், அந்த கோயில், இந்த கோயில், எல்லா கோயிலையும் சுத்தி திரியாத்திரன்ற பேர்ல சீட்டுக்கு சண்டை போட்டு, வாழைப்பழத்துக்கு சண்டை போட்டு, டிரைவர் சீட்ல நீ போய் உட்காந்துக்கிட்டு, இதெல்லாம் பரபரப்பு. நிறைய பரபரப்பு பண்ற. சிலம்பப்பாதைக்கு போனோம், அங்க போனோம், இங்க போனோம், இங்க போனோம், வீட்டில் டைம் செலவு பண்றியா? பரபரப்பு, ரொம்ப பரபரப்பு. நீ நில். தவக்காலன்றது வேற எதுவும் இல்லை, நில்லு, ஸ்டாப், கொஞ்ச நேரம் நில்லு மேன். எதுக்கு ஓடுற? நீ நின்னு வச்சுக்க, நீ யாருன்னு தெரியும், மனசுல என்ன ஓடுதுன்னு தெரியும், என்ன நடக்குதுன்னு தெரியும், கடவுள் யார் என்பது தெரியும். அப்ப நீ தான் பாடுவ, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி பாட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பாயா. சொல்லிட்டான்ல, நம்ம நிற்கணும். அதனால் நான் பிரசங்கத்தை நிப்பாட்டிடுறேன். அதனால தான் சொல்கிறேன், ஸ்டாப், நில், அதுக்கப்புறம் கவனி, அதுக்கப்புறம் போ. அதான் தவக்காலம்.
வேறு எதுவுமே கிடையாது. ஸ்டாப், லிசன், ப்ரொசீட். அதனால் முடிஞ்சிடுச்சு, கிளம்பிடுங்க.